குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 உரையாசிரியர் திருமதி ஆனந்திதுரை தொடர்ச்சி. மரணமற்ற பெருவாழ்வு பொருந்திய ஞானியே, இங்கு நடப்பவை அனைத்தையும் அறியும் திறன் பெற்றவரே, என்னுடைய விருப்பம் என்னும் ஒளிக்கதிர் கொண்டு தாங்கள் கூறிய வார்த்தைகளின் பொருளை தங்கள் மனதை நான் வாசிக்க முற்படுகிறேன். சொர்க்கம் சார்ந்த தங்கள் மனதிலிருந்து தாங்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் சங்கேதமானவைகளாக எதையோ குறிப்பால் உணர்த்துபவைகளாக இருக்கின்றன என்பதை என்னால் உணர முடிகிறது. இளமை ததும்புகின்ற உயிரொன்று தனது ஒளி பொருந்திய வழிகளுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த உலகத்தில் கடவுள் தன்மை கொண்ட ஒரு தெய்வீக வாழ்வை தொடங்க இருக்கிறது என்பதை என்னால் அறிய முடிகிறது. உங்களுடைய சொர்க்கம் சார்ந்த மனமானது இந்த உலகத்திற்கு அப்பாலுள்ள பார்க்கப்படாத இறை பிரதேசங்களுக்கும் அதற்கும் அப்பாலுள்ள அறியப்படாத பேரிரை தலங்களுக்கும் இடையே அமைந்திருக்கும் அற்புதமான உலகங்களில் பிறப்பெடுத்துள்ளது. ஆனந்தமான பேரிரமையின் சங்கேத குறியீடுகள் என்னும் அக்னி பிழம்புகளை அது வெளிப்படுத்துகிறது. உள்முக கதிரவன்களின் உயர்ந்த பேரொளியில் உங்கள் மனமானது வசிக்கிறது. மறைத்து வைக்கப்பட்டுள்ள முத்திரைகளை உடைத்து அது அனைத்தையும் படித்து தெரிந்து கொண்டுள்ளதாக விளங்குகிறது. அது நித்தியமான அமர்த்துவம் பொருந்திய கிணறுகளிலிருந்து வற்றாது ஊற்றெடுத்து பெருகுகின்ற ஆனந்தத்தை பருகியுள்ளது. அது சொர்க்கத்தின் பொன்மயமான ஒளி பொருந்திய பிரதேசங்களின் குறுக்கே பார்த்துள்ளது. அது பேரிரை ஜீவனின் ஆர்வத்துடன் கூடிய இரகசியத்துள் பிரவேசித்துள்ளது. உங்களுடைய உயரிய மனமானது பூமி சார்ந்த பொருள்களின் பொதுவான நிலைகளை கடந்து அதற்கும் அப்பால் நோக்குகிறது. உலகை உருவாக்கிய பேராற்றல்களுடன் தொடர்பு கொள்கிறது. சொர்க்கம் சார்ந்த மாநகரத்தின் நீல கற்களும் நல் முத்துக்களும் பதித்து ஒளி பொருந்திய கதவுகளின் வழியாகவும் மாயமான தெருக்களின் வழியாகவும் அது தனது பார்வையை பதித்தவாறு இருக்கிறது. அதன் பெருமைக்குரிய செயல்பாடுகள் யாவும் கடவுள்கள் தங்கள் ஒளி பொருந்திய தலங்களில் நிகழ்த்துகின்ற சீர்நடை உலாவினையும் அவர்களது அந்தஸ்து நிலைவரிசையையும் வெளிப்படுத்துகின்றன. தங்கள் மனமானது அனைத்தையும் அறிந்ததாக இருக்கிறது.